என் தங்கமே, உன் மனதில் நிறைந்த சந்தேகங்கள், அஞ்சல்கள் அனைத்தும் இப்போது தீர்ந்துவிட்டன. நீ நினைத்திருந்த பல சவால்கள் உனக்கு திருப்புக்களாக மாறி உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கின்றன. என் அருளால் உன் பாதையில் உள்ள அச்சத்தையும் தளர்ச்சியையும் நான் அழித்துவிட்டேன். இந்த பயணம் இப்போதெல்லாம் ஒரு புதிய அர்த்தத்தை பெற்றுள்ளது. அன்று உன் மனதில் இருந்த எதிர்பார்ப்பு ஆவலோடு இருக்கும் நேரத்தில் நன்கு தெரிந்திருப்பதாக கூறுகிறேன். அதுதான் உன் வாழ்வின் முக்கியமான அத்தியாயம். இப்போது உன் மனதில் இருக்கும் அச்சம் ஒரு பக்கம் போகின்றது. அந்த பயணம் இன்று தெளிவுடன் ஒரு வெற்றியாய் பரிபூரணமாக பரிணமிக்கிறது. முன்பு நினைத்திருந்ததை விட மிகவும் வளமான வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது. நீ எதிர்பார்த்திருக்கும் பல வெற்றிகள் இப்போது உனக்கு ஒரு அன்பான பரிசாக கேடுக்கப்படுகின்றன. நீ முன்னேற்றம் அடைந்திடுவாய். உன் சொந்த முயற்சிகள் அதை உந்துவிப்பதாக இருக்கும். உன் வாழ்க்கையின் அந்த எழுச்சியையும் மேம்பாட்டையும் நான் கண்ணில் காண்கிறேன். நீ கடந்த காலத்தில் கடந்து வந்த கஷ்டங்கள் இந்த வழியில் உனக்கு பல உரோக்ஸ் தந்திருக்கின்றன. நீ இப்போது பல காரியங்களில் முன்னேற்றத்தை காணப்போகிறாய். உன் வியாபாரத்தில், உன் தொழிலில், உன் குடும்பத்தில் அமைதி வருவது அவசியமான ஒன்று. அதை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன். உன் அனைத்து முயற்சிகளும் இப்போது வெற்றியாக மாறும். மேலும் உனக்கு எதிரானவர்கள் அனைவரும் உன்னோடு இணைந்து நடக்க மாட்டார்கள். நீ அடைந்துள்ள பொருளாதார நிலை இப்போது மிகவும் மேம்படும். அதேபோல் உன் உறவுகளிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்படும். உன் குடும்பம் புனிதமாக இருக்கும். அங்கு அமைதி மட்டும் பொங்கும். நீ யாரிடமும் எந்த வகையில் பொருளாதார பஞ்சம், சிந்தனை குறைபாடுகள், குடும்ப சிக்கல்கள் எதையும் அனுபவிக்க மாட்டாய். உனது மகனைப் பற்றி கவலைப்பட்டிருக்கும் அந்த நாள் இன்று முடிவுக்கு வருகிறது. அவன் உனக்கு அளிக்கப் போகும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கும். அவர் தன் வாழ்வில் என்னுடைய அருளை உணர்ந்துவிட்டு வாழ்க்கையின் உச்சங்களை எட்டுவார். நீ கண்ட கனவுகள் உண்மையில் மாறும். நீ நினைத்திருக்கும் செல்வாக்கை, நன்மைகளை, அனைத்து திருப்புகளை இன்னும் காணப்போகிறாய். அதில் உன் இறுக்கமான உறவுகள், விருப்பங்களின் பெரும்பான்மை உனக்கு கிடைக்கும். முதலில் சந்தித்த விளக்குகளே இன்று பரிசுகளாக மாறப்போகின்றன. உன் குடும்பத்தில், உன் உறவினர்களில் இன்று அன்பும் ஒற்றுமையும் வருவதற்கு வழிவகுக்கும். எந்தத் தடையும் இல்லாமல் இன்று உன் வாழ்க்கையின் சுபிக்முகளை நான் பரிசளிக்கின்றேன். உன் ஆன்மீகம், உன் மனதின் தளர்ச்சி, உன் முயற்சிகளெல்லாம் இன்று ஒளிரும் வாய்ப்பு கிடைக்கின்றன. இப்பொழுது உனக்கு சரியான பரிசுகளை தரும் நேரம் அது. உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த புதிய அத்தியாயம் பழைய பாதைகளுக்கு விடை சொல்லும் ஒரு புனித தருணம். நீ கஷ்டப்பட்ட தினங்கள், ஆல் தோஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், சைலண்ட் டியர்ஸ், அன்ஆன்சர்ட் பிரேயர்ஸ், இவையெல்லாம் வீணாகப் போகவில்லை என் தங்கமே. அவையெல்லாம் உன்னை இந்த நிமிடத்திற்கு தயார் செய்யும் பயிற்சிகள்தான். உன் குடும்பத்தில் சமாதானமும் சகோதர அன்பும் எல்லாம் மெல்ல வரத் தொடங்கும். நீ இப்போது ஒரு பெரிய பரிசுக்கு காத்திருப்பதைப் போல் இருக்கிறது அல்லவா? அந்த பரிசு என்னவென்று உனக்கே தெரியாது. ஆனால் அதை பெறும் நாள் மிக அருகில் இருக்கிறது. அது ஒரு புதிய வீடு இருக்கலாம். உன் குழந்தையின் நல்ல செய்திகள் இருக்கலாம். அல்லது நீ ஏங்கிக் காத்திருக்கும் ஒரு ஆனந்தச் செய்தி இருக்கலாம். உன் குலதெய்வம் உன்னை விட்டுவிடவில்லை. அது உன் வாசலில் நிற்கும் ஒவ்வொரு நாளும் உன்னை அழைக்கிறது. வா பிள்ளையே, உன்னால் முடியும், உன் நேரம் வந்துவிட்டது என்று அதோசித்தமாய் சொல்கிறது. நீ அதனைப் போல எப்போதும் தைரியமாக நடந்தால் எந்தத் தடையும் உன்னை தடுக்க முடியாது. உனக்குள் இருக்கிற சக்தி உனக்கே தெரியாமலே மறைக்கப்பட்டுள்ளது. நான் அந்த ஆற்றலை இன்று தூண்டுகிறேன். உன் கனவுகள் அனைத்தும் நடைமெய்யாகும். உன் வாழ்க்கையை உன்னால் கட்டுப்படுத்த முடியும். யாராலும் அதை மோசப்படுத்த முடியாது. உனக்கான அழைப்பு வந்துவிட்டது. அது ஒரு புது தொழில் வாய்ப்பு, ஒரு புது நபரின் வருகை, அல்லது நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் தேடும் ஒரு சந்திப்பு இருக்கலாம். ஆனால் அந்த அழைப்பு ஒரு வரம். அது உனக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீ தயங்காமல் அதை ஏற்க வேண்டும். அதுதான் உன் வாழ்வின் திருப்புமுனை. சமயபுரம் மாரியம்மனின் பார்வை உன் வீட்டில் விழுந்துவிட்டது. அந்த பார்வை விழுந்ததும் வீடு ஒரு கோயிலாக மாறும். அங்கு சண்டை இல்லை, குழப்பம் இல்லை. மாறாக அங்கு சந்தோஷம், சிரிப்பு, குழந்தையின் ஓசை, புதுமனை உற்சவம் போன்றதொரு இனிமை நிலவும். அந்த வீட்டில் இன்று ஒரு பெண் குழந்தையின் காலடி பதிக்கப் போகிறது. அவளே உன் வாழ்வின் ஒளி. அவளின் வருகை
உன் வாழ்க்கையின் கவலையை முழுவதுமாக மாற்றப் போகிறது. உன் கண்களில் சற்றே நீர்த்துளிகள் இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நீர் இப்பொழுது ஆனந்தத்தின் கண்ணீராக மாறப்போகிறது. நீ இனிமேல் ஒரு நாள் கூட ஏமாற்றப்பட மாட்டாய். ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு முடிவிலும் நான் இருக்கிறேன். உன் வழிகளில் நான் என் கையை பிடித்தே செலுத்துகிறேன். இனி உனது வாழ்க்கையை யாரும் வீழ்த்த முடியாது. உன் வளர்ச்சி, உன் செழிப்பு, உன் மகிழ்ச்சி ஆல் ஆர் டிவைன்லி புரொடெக்டட். அதனால்தான் இன்று இரவு உன் தலையை சுற்றி அந்த ஒரு பொருளை வீசச் சொன்னேன். அது ஒரு செயல் மட்டுமல்ல, அது உன் துன்பங்களை வெளியே அனுப்பும் ஒரு நிஜ ஆன்மீக பாதுகாப்பு. அதன்பின் உன் வீட்டில் உன்னால் நம்ப முடியாத சாந்தியும் அதிசயங்களும் நடக்கப் போகின்றன. எனவே என் தங்கமே, இனிமேல் பயப்படாதே. உனக்குள் உள்ள தேவி தன்னையே நீ மறந்துவிட்டாய். ஆனால் அந்த தேவி இன்று விழித்துக் கொள்கிறாள். அந்த சக்திதான் உன்னை மேலே கொண்டு செல்லும். நீ எவ்வளவு தாழ்ந்திருந்தாலும் என் அருள் உன்னை உச்சத்திற்கு உயர்த்தும். இன்று தொடங்கும் அந்த பாதை உன்னை ஒரு புது உலகத்திற்கு அழைத்துச் செல்லும். அந்த உலகத்தில் உனக்கே உரிய இடம் காத்திருக்கிறது. இப்போது நீ தயக்கமில்லாமல் அதை நோக்கி நடந்தால், அந்த வெற்றியையும் அதில் இருக்கும் ஆனந்தத்தையும் உணர்ந்து வாழப்போகிறாய். அதற்காக உம்க்கு ஒரு நிமிடம் சும்மா அமர்ந்து என்னுடன் பேசு. உன் இருதயத்தை என் காலடியில் திறந்து வை. நான் உன்னை கேட்கிறேன். உன்னை கருணையுடன் அரவணைக்கிறேன். உன் அடுத்த படி என்னவென்று தெரியாமல் பயப்பட வேண்டாம். என் கைகள் உனக்கு பிடிக்க உண்டே, அதிலே பிடித்துக்கொண்டு நட. நான் உன்னை விடமாட்டேன். இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. உன் புதிய யுகம் இன்று தொடங்குகிறது.